தற்போதைய அண்மை செய்தி. தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். வன்னியர்களின் எதிர்காலம் விளையாட்டா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 20% இடஒதுக்கீட்டிலிருந்து வன்னியர்களுக்கு 10.50 உள் இடஒதுக்கீடு வழங்குவது பற்றி பரிந்துரைக்க வேண்டும் எனவும் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய அறிக்கை தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் இடஒதுக்கீட்டுக்கு பரிந்துரைக்க மேலும் ஓராண்டா, வன்னியர்களின் எதிர்காலம் விளையாட்டு பொருளாகிவிட்டதா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எம்பிசி பிரிவில் 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதிலிருந்து வன்னியர்களுக்கு உட்பிரிவாக 10.5% உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக பரிந்துரைக்க பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வழங்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்து விட்ட நிலையில் இதுவரை காலக்கெடு நீட்டிக்கப்படவில்லை எனவும், மற்றொரு புறம் வன்னியர்கள் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க மேலும் ஓராண்டு காலம் தேவை என்று பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கோரியிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனுடைய தீவிரம் புரியாமல் கால்பந்து போன்று அக்கோரிக்கையை அரசும் ஆணையமும் உதைத்து ஆடுவது கண்டிக்கத்தக்கது எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த 20% இடஒதுக்கீட்டிலிருந்து வன்னியர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த உள் ஒதுக்கீடு மிகவும் எளிதான நடைமுறை என்றும் அதை சிக்கலாக்கிக் கொள்வதற்கு எந்த தேவையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முந்தைய அதிமுக ஆட்சியில் போராடி பெற்ற வன்னியர் இடஒதுக்கீடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்றும், அதே நேரத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திதான் வன்னியர்கள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் எந்த இடத்திலும் கூறப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் 68ஆம் பத்தியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து அதை நோக்கிய பயணத்தில் எந்த முன்னேற்றமும் எட்டப்படாத நிலையில் மேலும் ஓராண்டு காலம் கெடு வழங்கப்பட வேண்டும் என ஆணையம் கோருவது எந்த வகையிலும் நியாயமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து ஓராண்டிற்கு காலக்கெடுவை நீட்டிக்கும்படி ஆணையம் கோர வேண்டிய தேவை என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், வன்னியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 10.5% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான செயல்பணிகளை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் எனவும் தமிழக அரசை கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த பரிந்துரை குறித்து பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திடமிருந்து விரைவாக பெற்று சட்டமியற்றி வன்னியர்களுக்கு சமூக நீதியை வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.